ஆனால் அறிவற்றதும் பயனற்றதுமான கேள்விகளை தவிர்த்துவிடு, அவை சண்டைகளை உண்டாக்கும் என்று அறிவாயாக. 2 தீமோத்தேயு நள்ளிரவு 2:23. எளிய வார்த்தைகளில். சில கேள்விகள் கற்றுக்கொள்வதற்காக கேட்கப்படுவதில்லை, மாறாக வாதிடுவதற்காகவே கேட்கப்படுகின்றன. அவற்றில் ஈடுபடுவது வளர்ச்சியை அல்ல, மோதலையே உருவாக்கும். 1. கிராம கிணற்று விவாதம். ஒரு கிராமத்தில் 2 பேர் கிணற்றருகே வாதிடத் தொடங்கினர். ஒருவன் கேட்டான், தண்ணீர் கடவுளின் கொடை என்றால் அது ஏன் கெட்டவர்கள் மீதும் விழுகிறது? மற்றவன் பதிலளித்தான். விரைவில் குரல்கள் உயர்ந்தன. ஒரு கூட்டம் கூடியது. கோபங்கள் மூண்டன. 1 மணி நேரம் வாதிட்ட பிறகும் யாரும் தண்ணீர் எடுக்கவில்லை. ஒரு வயதான பெண் அமைதியாக தன் பானையை நிரப்பிவிட்டு, நீங்கள் தண்ணீரை பற்றி வாதிட்டுக் கொண்டிருந்தபோது நான் அதை பயன்படுத்திக் கொண்டேன் என்றாள். அறிவற்ற கேள்விகள் தாகத்தை தணிப்பதில்லை. அவை உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பதிலாக ஆற்றலை வீணடித்து சண்டைகளை உருவாக்குகின்றன. 2. பொறிவைக்க விரும்பிய மாணவன். ஒரு ஆசிரியர் வகுப்பில் நேர்மையான கேள்விகளை வரவேற்றார். ஆனால் ஒரு மாணவன் ஆசிரியரை சங்கடப்படுத்துவதற்காகவே கேள்விகளை கேட்டான். இந்த கோட்பாடு தவறாக இருந்தால் என்ன செய்வது? உங்களுக்கு முன் இருந்த அனைவரும் தவறு செய்திருந்தால் என்ன செய்வது? அந்த கேள்விகள் புரிந்துகொள்வதற்காக அல்ல, மாறாக ஒரு விவாதத்தில் வெற்றி பெறுவதற்காக மட்டுமே கேட்கப்பட்டன. இறுதியாக ஆசிரியர் அமைதியாக கூறினார், கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு நான் கற்பிக்கிறேன், பொறிவைக்க விரும்புபவர்களுக்கு அல்ல. பவுல் தீமோத்தேயுவுக்கு எச்சரிக்கிறார். ஆர்வத்திலிருந்து வரும் கேள்விகளை அல்ல, பெருமையிலிருந்து வரும் கேள்விகளை தவிர்த்துவிடு. 3. குடும்ப இரவு உணவு விவாதம். ஒரு குடும்ப இரவு விருந்தில் ஒரு உறவினர் எப்போதும் விவாதங்களை தொடங்குவார். இந்த போதகரா அல்லது அந்த போதகரா, யார் சொல்வது சரி? எந்த திருச்சபை தவறு செய்கிறது? விரைவில் குரல்கள் உயர்ந்தன. உணவு குளிர்ந்து போனது. குழந்தைகள் அமைதியாகிவிட்டனர். அனைவரும் வருத்தத்துடன் சென்றனர். அடுத்த சந்திப்பில் விருந்தளித்தவர் மென்மையாக கூறினார், இந்த வாரம் கடவுள் நமக்கு எப்படி உதவினார் என்பதை பற்றி பேசுவோம். அமைதி திரும்பியது. சில விவாதங்கள் விசுவாசத்தை வளர்ப்பதற்கு பதிலாக உறவுகளை அழிக்கின்றன. பவுல் கூறுகிறார், அவற்றை தவிர்த்துவிடுங்கள். 5. ஞானமுள்ள விவசாயி. ஒரு விவசாயியிடம் கேட்கப்பட்டது, உங்கள் முறைகளை அவமதிக்கும் அனைவருடனும் நீங்கள் ஏன் வாதிடுவதில்லை? அவர் பதிலளித்தார், வார்த்தைகளுக்காகச் சண்டையிட எனக்கு நேரமில்லை. நான் பயிர்களை வளர்ப்பதில் மும்முரமாக இருக்கிறேன். தீமோத்தேயு விவாதங்களில் வெற்றி பெறுவதற்காக அல்ல, மக்களை வளர்ப்பதற்காக அழைக்கப்பட்டார். ஒரு எளிய பாடம்.